Hello guys, welcome to my channel. Today நம்ம வந்து சூதுகவும் படத்துடைய ரிவ்யூ பார்த்துடலாம். சூதுகவும் 2 வந்து டைரக்டர் SJ அர்ஜுன் எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து இதுவுமே 2 பேர் பண்ணியிருக்காங்க. சாங்ஸுக்கு வந்து எட்வின் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஹரி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் யார் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு டைரக்டர் வந்து நலன் குமாரசாமி பண்ணியிருப்பாரு. இது வந்து டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் எல்லாருமே வேறு, ப்ரொடியூசர் மட்டும்தான் சேம். இதில் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா, ராதா ரவி, கருணாகரன் பண்ணியிருக்காரு, அப்புறம் MS பாஸ்கர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தவங்களே கொஞ்சம் பேர் வராங்க. இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு நானும் தேடி பார்த்தேங்க. பாசிட்டிவே எதுவும் கிடைக்கல பெருசாக. ஏதோ ஒரு 2 பாயிண்ட் நம்ம பாசிட்டிவ்காக வச்ச மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த கேரக்டரை காட்டுறாங்கல்ல, அதுதான். அது காட்டும் போதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க பண்ண அந்த சின்ன சின்ன கடத்தல் எல்லாமே செம்ம ஃபன்னாக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். அவங்க வந்து அவங்களுடைய ஃபினிஷிங் மட்டும் இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு காட்டிட்டு அதோட விட்டாங்க. அவங்கள காட்டுற இடம் மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணாகரன் கேரக்டர் தான். இந்த சூதுகவும் 2ல் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் நம்ம கூடவே கனெக்டாக வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணாகரன் கேரக்டர் தான். அவர் எப்படி ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணாரோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது 2 பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தவங்களை காட்டும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது கருணாகரனுடைய கேரக்டர் அந்த ரோல் நல்லா இருக்குது. MS பாஸ்கர் கூட அந்த அளவுக்கு இல்லை. இதில் ராதா ரவி வந்து பெருசாக நடிக்கல. இதில் சும்மா 2 சீன் வருவார் முதலமைச்சராக, அவ்வளோதான். இதில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் அவ்வளோதான். அதுவே தேடி எடுத்தாங்க. பாசிட்டிவ்லாம் கண்டுபிடிக்கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. கொலை பண்ணி வச்சுருக்கானுங்க. மியூசிக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணியிருப்பாங்க. இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியாக ஒரு மியூசிக் டைரக்டரு, சாங்க்கு தனியாக டைரக்டரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கிட்னாப்பிங் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த சீனில் வருமே ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, என்ன மியூசிக்குங்க அது, அப்படியே மனசில் நிற்கும். அவர் ஸ்லோ மோஷனில் கண்ணாடி போட்டு நந்து வரும்போது அந்த பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்குன்னே தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது. இவனுங்க வந்து இதில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்லை, அதுக்கு தனியாக ஒரு மியூசிக் டைரக்டரு. சாங்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதுக்கு தனியாக ஒரு மியூசிக் டைரக்டரு. வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க, மொக்க பண்ணிட்டாங்க இந்த படத்தில். இது நிறையெல்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி இது அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. மியூசிக்கும் சரி, சாங்கும் சரி, எதுவுமே உட்காரல மனசில். அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து மாசாக நந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா மியூசிக் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பார்க்குறதுக்கே. அதுவும் ஸ்லோ மோஷன் சீன் எதுவும் இல்லை, மாசாக வர மாதிரி எதுவும் இல்லை. இது படம் கதை ஸ்டார்டிங் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரீக்வல் சீக்வல்னு 2மே மாற்றி காட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தான், மாற்றி தான் காட்டுறாங்க. ஆனால் அது நமக்கு கனெக்ட் ஆகலையே. விஜய் சேதுபதி வந்து மிர்ச்சி சிவா ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு அவரை ஃபாலோ பண்ணி விஜய் சேதுபதி கிரியேட் ஆன மாதிரி இருக்கும், அவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்தாக்கா மிர்ச்சி சிவா தான் விஜய் சேதுபதியை பார்த்து காப்பி அடிக்கிறாரோன்னு தோணுது. அந்த மாதிரி தான் இவர் நடிச்சிருக்காரு. இவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக போராக தாங்க போகுது. தூக்கம் தான் வருது. படம்லாம் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கருணாகரன் வர சீன் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. டைரக்டர் அவரே பண்ணியிருக்கலாம். மியூசிக் டைரக்டரும் சந்தோஷ் நாராயணே போட்டிருந்தா பயங்கரமாக போட்டிருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர அந்த பிஜிஎம்மாச்சு போட்டிங்களா, அதுவும் போடல. பேக்ரவுண்ட் ஸ்கோரு அது போட்டிருந்தாவாச்சு ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். எதுவுமே பண்ணாத மொக்க பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி விஜய் சேதுபதி கூடவே ஒரு பொண்ணு மாமான்னு சுற்றின்னு இருக்குமோ அதேமாரி இதுலேயும் மாமான்னு சுற்றின்னு வருது. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியும் இல்லை. அது பண்ணுற ஃபன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸு, காமெடி, ஸ்டோரி எதுவுமே சரியில்லை. நீங்கள் போனீங்கன்னா நல்லா தூங்கிட்டு தான் வரணும். படம்லாம் பெருசாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. இந்த சிவாவெல்லாம் காட்டும்போது எதுக்கு தான் காட்டுறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கும். அவர் பாட்டுன்னு ஏதோ பண்ணிட்டு இருப்பார், ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாது. நாங்களும் சரி சிவாவும் விஜய் சேதுபதியும் மீட் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அவரை காட்டவே இல்லை. ஏன் அவர் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல படத்தில் இன்னும் கொஞ்சம். அவங்க கேங்கு அப்படியே இதுலேயும் வந்து இவங்களா கூட சேர்ந்துக்கின்னு, இல்லை அந்த கேங்கில் மிர்ச்சி சிவா வந்து கனெக்ட் ஆகி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதையும் விட்டானுங்க. காமெடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஓடுறானுங்க ஓடியாரானுங்க, அவ்வளோதான் படம். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?